Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now exercise 5.2 first sum. A survey of made to find the type of music that a certain group of young people liked in a city. Adjoining pie chart shows the findings of this survey. அதாவது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க பை சார்ட்டில் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு சிட்டியில் சர்வே பண்ணுறாங்க. எதை சர்வே பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப் ஆஃப் யங் பீப்புளும் என்ன டைப் ஆஃப் மியூசிக் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பை சார்ட்டில் தந்திருக்காங்க. இந்த பை சார்ட் பாருங்கள். இதில் கிளாசிக்கல் மியூசிக் 10%, நம்பர் ஆஃப் பீப்புள் நமக்கு தரல, அதை பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. 20% வந்து செமி கிளாசிக்கல் மியூசிக், தென் 40% வந்து லைட் மியூசிக், தென் 30% ஆஃப் 30 யங் பீப்புள் லைக்ட் ஃபோக் மியூசிக். அதாவது ஃபோக் மியூசிக் லைக் பண்ணியிருக்க யங் பீப்புள் எவ்வளோ பேர் அப்படின்னா 30%. கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணுறவங்க 10%. தென் செமி கிளாசிக்கல் மியூசிக் பிடிச்சவங்க என்ன எத்தனை பேர் அப்படின்னா எவ்வளோ பேர் அப்படின்னா 20%. தென் லைட் மியூசிக் லைக்டு 40% ஆஃப் யங் பீப்புள். இப்போ இந்த பை சார்ட்டில் இருந்து நம்ம இப்போ இதுக்கு கீழே கொடுத்துருக்க சம் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃப்ரம் திஸ் பை சார்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 20 people liked classical music, how many young people were surveyed? அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 people liked classical music. கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பீப்புள் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் தந்திருக்காங்க 20 people. நமக்கு பை சார்ட்டில் கொடுத்துருக்குது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஹவு many people யங் பீப்புள் வேர் சர்வேவ்டு, அப்போது டோட்டலாக எவ்வளவு யங் பீப்புள்ஸ் வச்சு சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 20 people which is equal to 10% of total young people. ஸோ அதிலிருந்து நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தென் செகண்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் மியூசிக் இஸ் லைக்டு பை தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்? அதாவது எந்த மியூசிக் வந்து சம் யங் பீப்புளுக்கு அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். தேர்ட் ஒன், இஃப் அ கேசட் கம்பெனி were to make 1000 CDs, how many of each type would they make? From this question, total number of cassettes are 1000 CDs. From this information, now to find the number of cassettes of each type of music. ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் யங் பீப்புள் ஹூ வேர் சர்வேடு, இப்போ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 10% மீன்ஸ் 20 people இஸ் given லைக் த கிளாசிக்கல் மியூசிக். ஃப்ரம் தட் டு ஃபைண்ட் தி total number of young people were surveyed, that is 10%. 10% அப்படின்னா 20 people. So now to find out of 100, so to multiply by 100, now we divide 100 by 10, we get 10. Now we have 20 into 10 is equal to 200 people. So total number of young people who were surveyed equal to
20 people. Then second question, which type of music is liked by the maximum number of people? அதாவது எந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து அதிகமான யங் பீப்புள் லைக் பண்ணுறது எது அப்படின்னா, now you see the pie chart. இந்த ஃபுல் சர்க்கிளில் மோர் பார்ட் எது அப்படின்னா லைட் மியூசிக் தான். ஸோ லைட் மியூசிக் இஸ் 40% out of 100. So light music is a maximum people liked. So second some answer is light music is liked by the maximum people. Next third question answer பார்க்கலாம். Total number of CD equal to 1000 is given. From that to find the number of viewers for each music. So first number of viewers who like classical music is equal to, அதாவது நமக்கு பை சார்ட்டில் கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணுறவங்க 10% கொடுத்துருந்தாங்க. 10% is out of 100. So 10/100 into 1000. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசட்ஸ் வந்து 1000. 100க்கு 10% அப்படின்னா 1000 கேசட்ஸுக்கு எத்தனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1000 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10. ஸோ இப்போ 10 into 10 100. Then number of viewers who like semi-classic music is equal to 20%. கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணுறவங்க 20% நமக்கு பை சார்ட்டில் தந்திருந்தாங்க. 20% out of 100%. ஸோ 20/100 into நம்ம இப்போ 1000க்கு எவ்வளவு அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 1000 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 10. ஸோ 10 into 20 equal to 200. The number of viewers who like folk music is equal to 30%. 30% means 30/100. Now to find out of 1000 CDs, so to multiply by 1000, now we divide 1000 by 100 means we get 10. 10 into 30, 300. Next number of viewers who like light music is equal to, light music like பண்ணுறவங்க 40% கொடுத்துருந்தாங்க நமக்கு பை சார்ட்டில். ஸோ 40% means 40/100 into 1000 is equal to 1000/100 equal to 10. Then 10 into 40 equal to 400. This classical music cassettes 100, semi-classical music cassettes 200, folk music cassettes 300, light music cassettes 400. This is the answer. Then second sum, a group of 360 people were asked to vote for their favorite season from the 3 seasons: rainy, winter and summer. அதாவது இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a group of 360 people. 360 people அவங்ககிட்ட இருந்து சர்வே பண்ணி கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபேவரட் சீசன், அந்த பீப்புளுக்கு பிடித்தமான சீசன், எந்த சீசன் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அதாவது சாய்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ரெய்னி, வின்டர் அண்டு சம்மர் சீசன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தந்திருக்காங்க.
டேபிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். the season 3 types summer, rainy, winter. இந்த 3 சீசன்ஸும் ஃபேவரேட் சொல்லி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 90. சம்மர் சீசன் ஃபேவரட் சீசன் சொன்னவங்க 90 பீப்புள். தென் ரெய்னி சீசன் பிடித்தமானவங்க 120 பீப்புள். வின்டர் சீசன் பிடித்தமானவங்க 150 பீப்புள். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம கொடுத்துருக்க சம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, விச் சீசன் காட் தி மோஸ்ட் ஓட்? எந்த சீசன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஓட் கிடச்சிருக்கு, அதாவது அதிகமான பீப்புள் எந்த சீசன் வந்து ஃபேவரட்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன் செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர். இந்த 3 செக்டர்ஸ் எடுத்திருக்கோம், 3 ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம். அது ஒன்றுக்கும் சென்ட்ரல் ஆங்கிள் நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது பை சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு அதோட ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் கொஸ்டினில். தேர்டு கொஸ்டினில் ட்ரா எ பை சார்ட் டு ஷோ திஸ் இன்ஃபர்மேஷன். தேர்டு கொஸ்டினில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கிள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். தேர்டு கொஸ்டினில் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பை சார்ட் ட்ரா பண்ணணும். நோ சொல்யூஷன் பார்க்கலாம். First we make the table to find the central angle of each sector. For that, to draw a table, to form a table, first of all, to write the given information, first column and second column. First column heading is season, summer, rainy and winter season. Second column, number of votes 90, summer 90, rainy 120, winter season 150. Then இதில் the total பண்ணி நம்ம இங்கே சொல்யூஷனுக்கு எழுதியிருக்கோம். 90 plus 20 plus 150 is 360. This total number of votes. To form a pie chart ட்ரா பண்ண சொல்லியிருக்கு நமக்கு கொஸ்டினில். ஸோ அதனால் நெக்ஸ்ட் 2 காலம்ஸ் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 காலம்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் தி ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஃபார் தி கிவன் செக்டர்ஸ் அண்ட் இன் தி லாஸ்ட் காலம் டு ஃபைண்ட் தி சென்ட்ரல் ஆங்கிள்ஸ். ஸோ தேர்ட் காலம் எப்படின்னு பார்க்கலாம். இன் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் சம்மர் சீசன் லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 90 பீப்புள். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம சொல்லும்போது, நோ டு டிவைட் திஸ் 90 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் votes. ஸோ இப்போ 90 by 360 ஈக்குவல் டு 1/4. 0 கட் பண்ணிடலாம். 9 and 36. Now you divide 9 and 36 by 9. We get 1/4. 1 9 is 9. 9 4 36. So 90 votes means 1/4. இது அப்படி சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, now to multiply this fraction by 360. 360 is a total number of votes. ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறதுனாலே 360ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 1/4 into 360 equal to, now you divide 360 by 4, we have 90. So 1 into 90, 90 degree. Then rainy season, number of votes 120, 20. Now you change this 120 into fraction.
For that, you divide this number 120 by 360 equal to 0 கட் பண்ணிடலாம் 12 by 36. ஸோ இப்போ 12ஆல் டிவைட் பண்ணும்போது 112 is 12. How many 12s in 36? 3 12s. So we get 1 by 3. 120 means in a fraction form of the given sector 1 by 3. Next to you change this fraction form into the angle. For that, to multiply this 1 by 3 by 360, then to divide 360 by 3, we have 120. 360 3ஆல் divide பண்ணும்போது 1 3 is 3, 2 3 star 6, then you add this 0. From this we have 120. 1 into 20, 120 degree. Then winter season, number of fours 150. Then to change this 150 into fraction form, for that to divide 150 by 360, you cut these two zeros. Then the fraction form is 15 by 36. 15 is a odd number, 36 is a even number. So the same number ஆல divide பண்ண முடியாது, common divisor வச்சு divide பண்ண முடியாது. So 15 by 36 அப்படியே வச்சுக்கலாம். Next to change this fraction into angle form. For that you multiply this fraction by 360. Then you divide this 360 by 36. We have 10. 360 36 ஆல் divide பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10. Then to multiply this 15 by 10. 15 into 10, 150 degree. Then to draw a pie chart, in the first step, to draw a circle with any convenient radius. Next to mark a center point, and also to draw a radius. One radius போட்டுக்கலாம். Central point is this. இதிலிருந்து one radius draw பண்ணிக்கலாம். Continue this radius, or you start from this radius to draw next angle. You draw the angles one by one. நம்ம first 90 degree summer season favorite season எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 90. நம்ம ஆங்கிள் ஃபார்ம் சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்மும் நமக்கு 90 டிகிரி தான். ஸோ இப்போ இந்த 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பிளேஸ் யுவர் ப்ரொடக்டர் இன் திஸ் பேஸ் லைன். இதை பேஸ் லைனில் வச்சுட்டு ப்ரொடக்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். திஸ் அ சம்மர் சீசன். த நெக்ஸ்ட்டு 120 டிகிரி, அதாவது 90 டிகிரி இதுதான் பேஸ் லைன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் 90 டிகிரிக்கு. எதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த லைனை நெக்ஸ்ட் டிகிரிக்கு பேஸ் லைனாக வச்சுக்கணும். பேப்பரையோ நோட்டையோ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அதை பேஸ் லைனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லைனை பேஸ் லைனாக வச்சுட்டு ப்ரொடக்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். 120 டிகிரி அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணணும். அப்போ இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 150 டிகிரி, ஆல்ரெடி வி ஃபினிஷ் திஸ் லைன். ஸோ இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு 150 டிகிரியாக இருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைனில் ப்ரொடக்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை பேஸ் லைனாக வச்சுட்டு 150 டிகிரி பாயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல தான் பாயிண்ட் பண்ணுவோம். அதர்வைஸ் இந்த லைனை பேஸ் லைனாக வச்சுட்டு நம்ம 150 டிகிரி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி நமக்கு ஆங்கிள் 150 ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதை லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. திஸ் ஆ pie chart. Then home assignment exercise 5.2, draw a pie chart
showing the following information. நமக்கு இதுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பை சார்ட் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the table shows the colors preferred by a group of people. some group of people இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேவரட் கலர்ஸ், ப்ரிஃபர்ட் கலர் என்ன அப்படின்னு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. the first column heading is colors. Colors name blue, green, red and yellow. Then number of people, preferred colors என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ப்ளூ கலர் சொன்னவங்க 18, தென் க்ரீன் சொன்னவங்க 9, தென் ரெட் ப்ரிஃபர்ட் பண்ணவங்க ரெட் 6, தென் எல்லோ கலர் 3. ஸோ டோட்டல் 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வே பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் அப்படின்னா 36, குரூப் ஆஃப் பீப்புள் 36. ஸோ இந்த டேபிள் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பை சார்ட் ட்ரா பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், we make a table to find the central angle of each sector. Each sector means first blue, green, red and yellow. இந்த 4 கலர்ஸுக்கும் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். தென் சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு in the last step to draw a pie chart. Okay, thank you.